இப்போ நம்ம பார்க்க போகிற சம் பார்த்திங்கன்னா எக்ஸசைஸ் 7.1ல் இருக்கக்கூடிய 4th சம் தான் பார்க்குறோம். கொஷின் பாருங்கள், ஏ ரைட் ஆங்கிள்டு ட்ரையாங்கிள். ஸோ கொடுத்துருக்கிறது வந்து ஒரு ரைட் ஆங்கிள்டு ட்ரையாங்கிள். ஒரு ரைட் ஆங்கிள்டு ட்ரையாங்கிள்னால இந்த மாதிரி தான் இருக்கும். ஓகேயா? ஓகே, ஏ ரைட் ஆங்கிள்டு ட்ரையாங்கிள் PQR அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஒரு PQRனு சொல்லி அவங்களும் நேம் கொடுத்துட்டாங்க அந்த ட்ரையாங்கிள். வேர் ஆங்கிள் Q is equal to 90 டிகிரி. ஸோ 90 டிகிரிங்கிறது இது. அப்போ கண்டிப்பாக இந்த இடம் தான் Q அப்படிங்கிறது சொல்லிட்டாங்க. இஸ் ரொட்டேட்டட் அபவுட் QR அண்ட் QP, சாரி PQ. ஓகே, ஸோ இப்போ இங்கே நம்ம P போட்டுக்கலாமா? இங்கே ஒரு R போட்டுக்கிடுவோமா? ஏன்னா PQR தானே. ஸோ இந்த மாதிரி போட்டுக்கலாம். இங்கே ஆர் இங்கே P போட்டாலும் தப்பு கிடையாது. அப்படி செஞ்சாலும் ஆன்சர் சேமாக தான் வரும், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. பட் நான் இப்போதைக்கு PQ எப்போவுமே ஒரு பேஸ், ட்ரையாங்கிளோட பேஸ் வந்து PQன்னு சொல்கிறது. அப்படிங்கிறதுனால நான் P இங்கே எடுத்துருக்கிறேன். Qங்கிறது தான் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். அதே மாதிரி இங்கே ஆர் கொடுத்தாச்சு. ஓகே, இப்போ வேறு என்ன கொடுத்துருக்காங்க கொஸ்டின்லன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் என்ன பண்ணிருக்காங்க, ரொட்டேட்டட் அபவுட் QR அண்ட் PQ. ஸோ இந்த QRை வச்சும் இந்த ட்ரையாங்கிள் அப்படியே ரொட்டேட் பண்ணுறாங்க. ஒரு கோன் ஷேப் கிடைக்கும். நல்லா இமேஜின் பண்ணி பாருங்கள். இந்த QRங்கிறத நம்ம ஸ்ட்ரைட்டாக வச்சுட்டு வெளியில் ப்ரொஜெக்ட் ஆகிருக்கிறத வந்து நம்ம ரொட்டேட் பண்ணோம் அப்படின்னா ஒரு கோன் ஷேப் கிடைக்கும், ஒரு கோனே கிடைக்கும். அதே மாதிரி PQ, இந்த PQங்கிற அந்த பேஸையும் அப்படியே வச்சுட்டு இந்த போர்ஷன் அப்படியே ரொட்டேட் பண்ணோம் அப்படின்னா இங்கேயும் ஒரு கோன் கிடைக்கும். ஸோ இந்த கோனோட CSAவே கம்பேர் பண்ண சொல்லியிருக்காங்க. அதுக்கு முன்னாடி என்ன கொடுத்துருக்காங்கன்னா ரொட்டேட் பண்ணி பாருங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ரொட்டேட்டட் அபவுட் QRவும் பார்க்கணும், PQவும் பார்க்கணும். இஃப் QR is equal to 16 சென்டிமீட்டர், இது 16னு கொடுத்துருக்காங்க. அண்டு PR தான் கொடுத்துருக்காங்க. PR எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 20 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ PQ கொடுக்கல, நம்ம தான் கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சா தான் சம்மும் செய்ய முடியும். ஓகேவா? ஓகே, இப்போ என்ன பண்ணணும்னா, கம்பேர் த curved surfaces areas of the right circular cone so formed by the triangle. இந்த ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளை வச்சு ஃபார்ம் பண்ணக்கூடிய அந்த கோனோட கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க, கம்பேர் பண்ண சொல்லியிருக்காங்க. ஏன்னா நம்ம ரெண்டு விதமாக ரொட்டேட் பண்ணி ரெண்டு விதமான கர்வ்டு சர்ஃபேஸ் கண்டுபிடிச்சி அதை கம்பேர் பண்ணணும். ஸோ இங்கே வந்து கம்பேரிசன் எப்படி வருதுன்னு பார்ப்போம். எது கொஞ்சம் அதிகமாக வருது, எது கம்மியாக வருதுங்கிறத பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம எடுத்துக்கிறது ரொட்டேட் அபவுட் QR எடுத்துக்கலாமா? ஸோ ஃபஸ்ட் கேஸ் 1, ரொட்டேட் அபவுட் QR. ஓகேவா? ஸோ இந்த QRை பொறுத்தவரை நம்ம ரொட்டேட் பண்ணும்போது இதே மாதிரி ஒரு கோன் ஷேப் தான் கிடைக்கும். ஸோ இதில் வந்து இந்த மாதிரி கோன் கிடைக்குது, இதுதான் அப்படியே சுற்றுது. ஓகேவா? நம்மளுக்கு இதுதான் ரேடியஸ் ஆகும். அந்த சுற்றுற அந்த ரொட்டேஷனோட அந்த சர்க்குலர் ஷேப் வரும் இல்லையா, அந்த கோனோட பேஸ் ஒரு சர்க்குலர் தானே. ஸோ அந்த சர்க்குலர் பேஸோட ரேடியஸ் தான் நம்ம கண்டுபிடிக்கணும். அதுக்கு நம்ம பித்தாகரஸ் தியரம் யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா ஒரு ரெக்டாங்கிள் ட்ரையாங்கிள்னால பித்தாகரஸ் தியரம் கண்டிப்பாக ஃபாலோ பண்ண வேண்டியது இருக்கும். இங்கே 16 கொடுத்துருக்காங்க, இங்கே 20 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை மட்டும் கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணணும்னு பாருங்கள். 20 ஸ்கொயர் ஈக்குவல் டு 16 ஸ்கொயர் ப்ளஸ் PQ ஸ்கொயர், அவ்வளோதான். இது ரெண்டு ஆட் பண்ணால் இது வரும் அப்படிங்கிறது தான் நம்மளுக்கு பித்தாகரஸ் தியரம். ஸோ 20 ஸ்கொயர் எவ்வளோ வரும், 400. 16 ஸ்கொயர் எவ்வளோ வரும்னு பாருங்கள், 256 வருது, ப்ளஸ் PQ ஸ்கொயர். ஸோ PQ ஸ்கொயர் வேணும் அப்படின்னா 400 மைனஸ் 256 எவ்வளோ வருது, 144 வருது. ஸோ PQ அப்படின்னா 12 சென்டிமீட்டர். ஏன்னா நம்ம ரூட் எடுக்கிறோம் இல்லையா, PQ ஸ்கொயர் 144ங்கும் போது PQ கண்டுபிடிக்கிறது அதுக்கு ரூட் எடுத்தோம் அப்படின்னா 12 × 12 தான் 144. ஓகே, இப்போ நம்ம ரேடியஸ் PQ வந்து நம்ம கண்டுபிடிச்சாச்சு. ஸோ இப்போ வந்து CSA, கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா ஃபார் கோன், அதுக்கான ஃபார்முலா பை × RL. ஸோ கம்பேரிசனுங்கிறதுனால நம்ம வந்து இதில் வந்து பையோட வேல்யூலாம் போட வேணாம், ஏன்னா போட்டாலும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் கால்குலேட் பண்ணுறதுக்கு. ஸோ பையை அப்படியே வச்சுக்கலாம். இப்போ இந்த கோனோட ரேடியஸ் R அப்படிங்கிறது இந்த PQ தான். ஸோ 12 × L அப்படிங்கிறது இந்த ஸ்லாண்டிங் லென்த்து தான். ஏன்னா இந்த 16ங்கிறது இந்த கோனோட ஹைட்டுன்னு ஆயிரும். இது பேஸ் கர்வ்டு. ஓகேவா? இது வந்து ஒரு சர்க்குலர் ஷேப்பில் ரொட்டேட் ஆகுறதுனால இது ரேடியஸ் அப்படின்னு சொல்கிறோம். இது வந்து ஹைட்டு, இதுதான் லென்த்து. ஸோ லென்த் வந்து 20.
அப்போ இங்கே எவ்வளோ வருது 20 × 12 240 சென்டிமீட்டர் ஸ்கொயர். இதுதான் இந்த கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா ஃபார் கேஸ் 1. இதே மாதிரி கேஸ் 2 என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். ரொட்டேட் அபவுட் PQ. ஸோ இந்த PQவை அப்படியே வச்சுட்டு இந்த மாதிரி சர்க்கிளை வந்து நம்ம ரொட்டேட் பண்ணுறோம். இப்போ எப்படி வருதுன்னு பாருங்கள். ஏன்னா PQ ரெக்டாங்கிள் ட்ரையாங்கிள் இந்த மாதிரி இருக்குது. PQR இது வந்து நம்ம ரொட்டேட் பண்ணும்போது இந்த சைடும் ரொட்டேட் ஆகி வரும்போது ஒரு கோன் ஷேப் கிடைக்கும். ஒரு சர்க்குலர் மோஷனில் இது வந்து ரொட்டேட் ஆகும். ஸோ இப்போ இங்கே ரேடியஸ் அப்படிங்கிறது இந்த 16 தான் ரேடியஸ். ஆர் ஸ்லாண்டிங் ஹைட் 20 தான். இந்த PQ நம்ம 12 கண்டுபிடிச்சிருக்கோம் இல்லையா, அது வந்து ஹைட்டுன்னு வந்துடும், இது எல்லுன்னு வந்துடும், இது ஆர்னு வந்துடும். ஸோ இப்போ இங்கே வந்து கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா எவ்வளோனா πRL அப்படிங்கிற போது பைவை அப்படியே வச்சுக்கலாம். இப்போ இந்த கேஸ்க்கு ரேடியஸ் என்ன வரும் 16 × எல் எவ்வளோ வரும் அதே 20. ஸோ எவ்வளோ வருதுன்னு பார்ப்போம். 320. ஸோ 320 π சென்டிமீட்டர் ஸ்கொயர். ஏன்னா பை வந்து சேம் தான். ஸோ எது இப்போ அதிகமாக இருக்குது, இந்த சிஎஸ்ஏ அதிகமாக இருக்குது. ரொட்டேட் அபவுட் PQ. ஸோ therefore the area of cone rotate about PQ is more அதிகமாக இருக்குன்னு சொல்லி நம்ம கம்பேரிசனை முடிச்சுக்கலாம். ஏன்னா நம்ம கம்பேர் தான் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ இதுதான் இந்த சம். ஏன்னா இது வெறும் 240, இது 320. இந்த கேஸில் தான் ஏரியா வந்து நம்மளுக்கு அதிகமாக கிடச்சிருக்குது. கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா அதிகமாக எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ரொட்டேட் அபவுட் PQ. ஓகேவா? ஸோ இதுதான் இந்த சம். வெரி வெரி சிம்பிள். சேம் ப்ரொசீஜர் தான். πRL கால்குலேட் பண்ண போகிறோம். ஒரு சின்ன கால்குலேஷன், ஒரு பிதாகரஸ் தியரை யூஸ் பண்ணி கண்டுபிடிச்சிடணும் 6. அப்போ அந்த 6 யூஸ் பண்ணவும் நம்ம வந்து πRL கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்குது. இங்கே வந்து 6 தெரியும். ஸோ ஈஸியாக நம்ம வந்து இங்கே சிஎஸ்ஏ கண்டுபிடிச்சிடறோம். ரெண்டே கம்பேர் பண்ணி எழுதுகிறோம். ஓகேவா? ஓகே, தேங்க்யூ.